நானும் பாக்குறேன். கொஞ்ச நாள் அந்த பையன் கொஞ்சம் ஓவரா தான் அந்த சிஸ்டர கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். வேலைக்கு வந்தா ஓவரா செய்யறதா? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். காற்றும் கனமாய் மாறுதே, கல்லாதது உலகளவு, என் திறக்காத வாசல் கதவுகள், இந்த சிறை போதும் உன் நிழலில். ரவி, ரவி சொல்லுங்கண்ணே. நான் 3 நாள் பிள்ளைங்க போற காசுக்கு பாத்துக்கோ. சரிங்க. அப்புறம் ஆன்ட்டி வருவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே ஓகே, அதெல்லாம் நான் பண்ணிடுறேன். அவங்களுக்கு எந்த கச்சரும் கொடுக்காத பிரவி. நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், அவங்க நல்லா பத்திரமா பாத்துக்கிறேன். சரி, அப்ப நான் பின்னாடி போயிட்டு போன் அடிக்கிறேன் பிரவி. ஓகேண்ணா. ஐயா, ஏன் ஐயா தூக்கி போடுறீங்க? கூட்டுங்க ஆண்டி. கூட்டுறேன். எவ்வளவு நாள் இதே இடத்த கூட்டிக்கிட்டு இல்ல, இன்னைக்கு ஒரு ஃபுல்லா இதே இடத்த கூட்டி அப்படியே அங்க கொஞ்சம் அழுக்கா இருந்துச்சு. சாரியா. ஒரு இடம் அழுக்கா இருந்தா 1 மணி நேரம் ஒரே நாள் அங்கேயே கூட்டிக்கிட்டே தான் இருக்கணும். சீக்கிரம் இந்த கூட்டி முடிச்சுட்டு துணியில காஞ்சிக்கிட்டு இருக்கு, எடுக்கிற வேலையை பாருங்க. ஐயோ, வெயிலா வேற இருக்கு, வேலையை முடிக்கணும். போய் அவங்க கழுவி கூட இன்னும் முடியல. ஐயா, துணிலாம் காஞ்சிருச்சு. ஐயா ஏன் எடுத்து வைக்கிறீங்க? ஏன் இஷ்டம், எனக்கு உங்களை கச்சேரி பண்ணி பாக்கணும்னு இதா இருக்கு. ஐயா வேண்டாம் ஐயா, ஆண்டிக்கு வேலையே முடிச்சு வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க ஆண்டி? வேலை இருக்கியா வீட்டுல? பரவாயில்ல, ஆண்டிக்கும் காய போடுங்க. ஆண்டிக்கும் பிள்ளைங்க இருக்காங்க ஐயா. காய போடுங்க. துணி காஞ்சிருச்சியா? பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் காய போட்டா. சரி, நீங்க போங்கயா, ஆண்டி எடுத்துட்டு வரேன். ஆண்டி பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டு. எல்லாம் செஞ்சுட்டேன். கொஞ்ச நேரம் அதை இன்னைக்கு டெம்பிள் போனேன், அதை திருநூறு வச்சு விடுறது கையாக்கு. நீங்க யாரு எனக்கு திருநூறு வைக்கிறதுக்கு? சாரியா, என் வைக்க கூடாதையா? வெட்ட கூடாது. போய் சாப்பாடு எடுத்து வரணுமா, அதை மட்டும் எடுத்துட்டு வாங்க போய். சாரியா. சாப்பாடு கேட்டா சாப்பாடு. ஐயா, இன்னைக்கு மசாலா சோறு செஞ்சிருக்கையா. உங்ககிட்ட நல்லா இருக்கிறது சாப்பாடு விஷயம் தான். சாப்பிடுங்க ஐயா, தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயா சூடாவா ஐஸாயா? சூடா தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு வாங்க. என்னங்கய்யா, சுடுதண்ணியா? சாப்பாடு நல்லா இல்லைன்னா சாரியா. நல்லா இல்லையா சாப்பாடா இது? இருங்கய்யா, கண்ணுல என்னமோ பட்டுருச்சியா. சாரியா இருங்கய்யா. ஐயா இருங்கய்யா, ஐயா கண்ணுல தொடச்சிடுறையா. இது சாப்பாடான்னு கேக்குறேன். நல்லா இல்லையா? நல்லா இல்ல. உங்ககிட்ட இது மட்டும் நான் வச்சு வர இதுவும் இது பண்ணிக்கிட்டு நீங்க எதுக்கு இங்க வேலை செய்யறீங்க? சாரியா, நான் நல்லாதான் சமைக்கிறேன். ஆனா எல்லாரும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு தெரியல. அண்ணன் இது வரைக்கும் ஒண்ணுமே சொன்னது. அது அண்ணன் வேற, நான் வேற, புரியல. சரியா, நான் வேற ஏதாவது சமைக்கிறேன்யா. ஒண்ணும் வேணாம், நான் கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஐயா வேண்டாயா, வெளியே போவேன். அண்ணன் போவேன். எனக்கு தெரியும், என்னை நீங்க ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சாரியா. சாரியா. சாப்பாடுமே நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஆளுங்கன்னா புகழ்ந்தா அவங்களுக்கு ஓவரா விட்டு போயிடும். அதனால அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க இந்த மாதிரிதான் பேசணும். ஐயா, ஆண்டி கிளம்புறையா?
அப்புறமா அண்ணன் வந்துருவாங்க போல. ஐயா பாத்துக்கோங்க, ஆண்டி கிளம்புற சாவி ஆண்டி எடுத்துட்டு போறேன். ஐயோ அசதியா இருக்கேன். ஒவ்வொரு நாளும் இப்படி நான் வீட்டு வேலை செஞ்சு என்னால கைய கால் எல்லாமே வலிக்குது. நடந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி நான் எவ்வளவு நேரம் போய் சேருறது? நான் வாழ்ந்த மாதிரியும் இல்ல, இப்ப வாழ்ற மாதிரியும் இல்ல. யார் யாருக்கிட்டலாம் ஈசு வாங்கி கட்டணும்ன்றது. இந்த பையன் நல்ல பையனா, ஆனா இவன் ஏன் என்னை இப்படி எல்லாம் நடத்துறான்னு தெரியலையே. என்ன நடக்குதுன்னே புரியலையே. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? எனக்கு உதவி செய்ய முருகா. வந்தாச்சு சார். நாளைக்கு மீட்டிங் தானே? ஓகே சார். ஓகே பாய் சார். பிரவீன், பிரவீன், பிரவீன் அண்ணே, கோர்ஸ் எப்படி இருந்துச்சுண்ணே? நல்லா இருந்துச்சு. ஓகேவா எல்லாமே? ஆண்டி வீட்டுக்கு வந்தாங்களா? நான் உங்க வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஓ, நீ ஒழுங்கா இருந்தியா? ஆண்டி கால் பண்ணியா? உங்களுக்கு நான் உதவி செஞ்சுக்கிட்டு தான் நான் உங்க வீடு கூட்டும் போது நான் அவங்களுக்கு உதவி செஞ்சு. சரி பிரவீன். ஓகேண்ணே. அப்போட பிரவீன், ஆண்டி என்ன சமைச்சாங்க? இன்னைக்கு என்ன நாசினமா சென்ட்டு சைவ கொஞ்சம் பிச்சப் சென்ட்டு அதுக்கப்புறம் சம்பால் செஞ்சாங்க. ஓ, ரொம்ப ருசியா இருக்குமே. சரி, இப்பதான் சாப்பிட்டேன், அப்புறமா சாப்பிடுறேன். எனக்கு ஆண்டி ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆமாண்ணே, எனக்கும் நல்லா அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதான் முன்ன எனக்கு சின்ன வயசுல அவளை ஹெல்ப் பண்ணுவாங்க தெரியுமா நம்மளுக்கு எல்லாம். தெரியுண்ணே, எனக்கு அவங்கள பிடிக்கும், அவங்க பிள்ளையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓ சரி பிரவீன். இல்ல பிரவீன், இந்த பிரவீன் என்ன அண்ணன் ஜாமான் வாங்கி பார்த்து திறந்து பாரு. நிச்சயம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதான் நான் பிள்ளை போனல, அங்க போய் வாங்கின பிரவீன். ஓ, அழகா இருக்கா? நல்லா இருக்கு. இது சாமிலாம் கொண்டே இல்லையா? கொண்ட சாம்பிராணி எல்லாத்தையும் கொளுத்துனே இல்லை இத்தனை நாள் வீட்டுல இருந்திய? எல்லாத்தையும் கொளுத்திட்டு. சரி நம்புறேன். ஓகே, நான் போய் கணக்கணிக்கிட்டு நான் வரேன்யா. வணக்கம். என்ன உட்காந்து பேசலாம்? ஆண்டி ஏச்சும் பிரச்சனை ஏன்டிங்க கூப்பிட்டு வந்தீங்க? பிரச்சனை ஒண்ணும் இல்லையா ஆண்டி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தான் கூப்பிட்டு வந்தேன். என்ன பிரச்சனை ஆண்டி? நீங்க ஏன் உங்க வீட்டு வேலைக்காரங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க, பூலி பண்றீங்க? இல்ல ஆண்டி, அவங்க ட்ரெஸ்ஸிங்ல ஒரு மாதிரியா இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, அதனாலதான் ஆண்டி அவங்கள பூலி பண்ண. அந்த மாதிரி பண்ணலாமாயா? கூடாதான், இருந்தாலும் எனக்கு அவங்கள பார்த்தாலே பண்ணணும்னு தோணுது. அதான். ஏன் அவங்க தான் உங்க வீட்டை சுத்தம் பண்றாங்க, உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. அவங்கள நம்பிட்டா உங்க அம்மா அப்பா சிங்கப்பூர்ல இருக்காங்க. அப்ப நீங்க அவங்கள பூலி பண்ணக்கூடாதுயா. நீங்க நல்ல பிள்ளைல, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் எப்படி ஆண்டி உங்களுக்கு தெரியும்? அவங்களுக்கு மறந்துட்டீங்களா? ஆண்டி வீட்டுல சிசிடிவி இருக்கு. சிசிடிவி இருக்கோ இல்லையோ, கடவுளுக்கு பயந்து மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பூலி பண்ணாதீங்க. ஏன் நீங்க இந்த மாதிரி பூலி பண்றீங்க? உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பூலி பண்றாங்களா? இல்ல ஆண்டி, ஸ்கூல்ல நிறைய பேர் பூலி பண்றாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்னாலதான் நான் அவங்களையும் பூலி பண்றேன் ஆண்டி. இது அம்மா அப்பாட்ட சொன்னீங்களா? இல்ல ஆண்டி, அவங்க வெளியூர்ல இருக்கிறாங்க. சரி, ஆண்டி பக்கத்துலதான் இருக்கேன், நீங்க ஆண்டி கிட்ட சொல்லலாம்யா. உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க, ஆண்டி பாத்துக்குவ. இந்த பூலி எல்லாம் பயப்படாதீங்க. எதா இருந்தாலும் நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணா பேசுங்க. ஆண்டி இருக்கிறேன், அண்ணன் இருக்கிறாரு, அண்ணன்ட்ட நீங்க சொல்லலாம். ஆண்டி பூலி எல்லாம் பண்ணாதீங்க, நல்லா படிங்க. இப்பதான் எனக்கே புரியுது நான் அந்த ஆண்டி எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன்னு. பாவம் அவங்களும் நல்லா படிச்சவங்க, உங்களுக்கு தெரியுமா? அவங்க படிச்சவங்கய்யா. அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க இப்படி வந்திருக்காங்க எங்க வேலைக்கு. சரியா? சாரி ஆண்டி. ஓகேயா? வாங்க போலாம் ஆண்டி, உங்களை போய் விட்டாரு. ஓகே ஆண்டி. சாய்ராம், சாய்ராம். நல்லதே நடக்கணுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த பையனுக்கு என்னை ஏமா பிடிக்க மாட்டேங்குது? நான் நல்லாதான் பாத்துக்கிறேன், நல்லாதான் வேலை செய்யறேன். ஒரு நாள் கூட என் வழிகளை கூட யார்கிட்டயுமே காட்டினதில்ல. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு தெரியல எப்படி வேண்டதுன்னு. சாய்ராம், சாய்ராம், சாய்ராம்.
சிவாய நம. சிவாய நம. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓகேப்பா, நானும் எடுத்து வச்சுட்டு நீங்களும் கேக்குறீங்கயா. இன்னைக்கு வரனே வந்தீங்க ஆண்டி. இல்லையா, என் மகன் டியூஷன் போயிட்டாரு, அதனால ஆண்டியும் கொஞ்சம் வெள்ளனையா வீட்லயே வெளியாயிட்ட சாமி கும்பிட்டுட்டு. பாத்தீங்களா? இன்னும் இல்லையா? அவங்க ஒண்ணா போய் சாப்பிட்டேன். பரவாயில்லையா, நீங்க முதல் சாப்பிடுங்க. இருங்க ஆண்டி உங்களுக்கு தோசை போடுறேன். ஒன்னா ரெண்டையா? ஒன்னா? ஓகேயா, ஆனா ஆண்டி நிறைய தான் போட்டிருக்கேன். எது சித்தி முகம் ஒரு மாதிரி இது இருக்கு? இல்லையா, ஒண்ணும் இல்லை, நல்லாதான் இருக்கேன் ஆண்டி. சரி ஆண்டி. ஏய்யா, தம்பி இன்னும் வரல? தெரியல ஆண்டி, இந்த நேரத்துக்கு வந்திருப்பாங்க. அதான் ஆளே காணோம். கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு, எங்க போயிட்டு சொல்லி. இல்ல ஆண்டி, அதெல்லாம் பயப்படாதீங்க. டியூஷன் தான் ஆண்டி ஐயா உட்காருங்கய்யா. ஏய்யா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி, நான் உங்களை ரொம்ப பூரி பண்ணிட்டேன் ஆண்டி. பரவாயில்லையா, பரவாயில்லையா. ரவி, ஐயா ஆண்டி ஆண்டி பரவாயில்ல, ஐயா உட்காருங்க. ரவி, என்ன நடந்துச்சு? இல்ல நீங்க பின்னாடி போயிருந்தாரு, அப்ப நான் ஆண்டிய பூரி பண்ணிட்டேன். அம்மா இப்படியா சொல்லி கொடுத்தாங்க ரவி? ஒண்ணும் உனக்கு என்ன இல்லையா. மாரல் இல்லையா? இதுதான் கிளாஸ் கூப்பிட்டா வர முடியல. மாரலாம நடந்துக்காரு இல்ல? ஏசாதீங்க ஐயா, ஐயா ஏசாதீங்க. அவரோட மிஸ்டேக் ரியலைஸ் பண்ணிட்டாரு. நீ ஒண்ணு சின்ன பிள்ளையா ரவி? You don't shout to him. Don't shout. Let him. Pity him. Don't scold him, ஐயா. இங்கிலீஷ் தெரியுமா? நானும் ஒரு காலத்து நல்லா படிச்சவங்க தான்யா. ஆண்டியும் நல்ல போஸ்ட்ல தான் இருந்தேன். என்னோட டைம் இந்த மாதிரி நான் இங்க வீட்டு வேலை செய்ய வேண்டியதா போயிடுச்சியா. ஐயா உட்காருங்க. என்னைக்கு ஒருத்தவங்க வந்து தப்ப உணர்ந்துட்டாங்களோ அதே பெரிய விஷயம். எப்படியா நீங்க திடீர்னு மாறினீங்க? இல்ல ஆண்டி, நான் டியூஷன் முடிஞ்சு அவன் நடந்து வெளியா வந்துகிட்டு இருந்தா, அப்ப நம்ம பக்கத்து வீட்டு அமலா ஆண்டி என்னை பார்த்தாங்க. ஓ, அமலா ஆண்டியா? நல்லவங்க. சொன்னாங்க இத்தனையும். சரியா சரியா. அப்ப ஆண்டி வந்து இங்க வர சொல்லுங்க. பேரண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க ஆண்டி. பரவாயில்லையா, எனக்கு அப்பா அம்மாவை முன்னே தெரியும். ரொம்ப நல்லவங்க உங்க அப்பா அம்மா. எனக்கு இங்க வேலை செய்ய பிடிச்சிருக்கியா? எங்க வேலை செய்யறோன்றது முக்கியம் இல்லையா, மனசுல எங்க நிம்மதி இருக்குன்றது தான் முக்கியம். எவ்வளவு சம்பளம் இருக்கிறன்றது இல்லாம மனசு நிம்மதி இருந்தா நம்மளுக்கு போகுயா. ஆனா நீங்க யாரையும் பதவி பார்த்ததுனால பழகா இல்லையா. எல்லாருமே எங்க மனுஷங்க நல்லவங்க தான். பரவாயில்லையா, நீங்களும் என் பிள்ளை மாதிரி தான். ஓகே ஐயா. மன்னிச்சிருங்க ஆண்டி. ஓகே ஐயா. இதாங்க ஆண்டி, கூட்டுங்க. ஏயா கீழே போடுறீங்க? கீழே குப்பை இருந்தா குப்பையை கூட்டணும், கேள்வி வைக்க கூடாது. செய்திகள் வாழப்பள்ள தொழிற்சி வாடி ஊஞ்சல். வணக்கம் வணக்கம்.